ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கர் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா. இப்போது நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறது சனி பெயர்ச்சி. மார்ச் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அடுத்தது இன்னொன்று இருக்குது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ சத்தியவான், நியாயவான், தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பலன்களும், தீய காரியங்கள் செய்தால் தீய பலனும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது. சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க, கொடுக்கறதுலேயும் அளவு கடந்து கொடுப்பார், கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார். அப்போ இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த 2.5 வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமிக்கபுளாக கொண்டு விட்டுருவார். நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா, அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்க அசிங்கங்கள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனைகள், பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள், செயல்பாடு முடக்கங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி, அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி, யூரினரி இன்ஃபெக்ஷன்னு, அதே போல் மூட்டு வலி, முழங்கால் வலி வரக்கூடியது, அதே போல் பிறப்பு உறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர், இத்தனையும் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சட்டையில் கூட ஒரு 20 வருஷம் சம்பாதிச்ச பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாசிரம சனியோ 7.5 சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெருவீதியில் விட்டுருவாங்கன்றாங்கள, அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான். அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட் ப்ராபர்லி சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் சற்றேறக்கூடிய 2.5 வருஷம், இந்த 2.5 வருஷம் ஒரே சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி. சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலே பண்ண முடியாது, எம்பெருமான் விநாயகர்னாலையும் ஆஞ்சநேயர்னால தான் பண்ண முடியும். அப்போ அந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க, எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க, எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, எப்பா லைஃப்பில் பெரிய கஷ்டம்டா, இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் தாண்டி கீண்டி இப்போ தான் ஓரளவு உட்காந்துருக்கோம், திருப்பி சனி பயிற்சின்னு ஆரம்பிக்கலே சார், சனி வக்கரம் நீங்கள் திருப்பி பயிற்சின்றீங்க. சனி பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான மாறுதலை கொடுக்குது? 10ஆம் இடத்துல போய் சனி பகவான் 6/3/2026 சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போயிருக்கார். 10ஆம் இடத்துல போயிருந்தால் என்ன அப்படின்னா, தொழிலில் மாறுதலை கொடுப்பார். தொழிலில் மாறுதலை கொடுக்குறார். கர்மகாரமகன் கர்மஸ்தானத்தில் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். காரகனே போய் உட்கார்றதுனால வெளிநாட்டு முதலீடுகள் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவரே 8, 9க்கு அதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக வெளிநாட்டு முதலீடுகள் வரும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியதுனால தந்தையின் உடல்நிலையில் கண்டிப்பாக பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சரி, உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மஸ்தானம்னு சொல்லுவோம், ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் ரெண்டுத்துக்குமே இவர் தான் அதிபதி, அதாவது ரெண்டுத்துக்குமே இவர் தான் காரகத்துவம் பெற்ற கிரகம். அதனால் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா 10ஆம் இடத்துலையே சனி பகவான் வர்றார். அதனால் உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாற்றங்கள் வரும், செய்யக்கூடிய வேலையில் மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும். செய்யக்கூடிய வேலையில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
அது தவிர வந்து கணிதம் சம்பந்தப்பட்ட வேலைகள், அதாவது அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக் இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், ஆயில் மைனிங் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, டிராஃப்ட்ஸ்மேன், அதை தவிர வந்து இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கவிஞர்கள், கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக வந்து 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் அந்த அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கல. இப்போ 10ஆம் இடத்துல வரும்போது பெரிய மாறுதலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார். அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்குமே, ஆனால் அதில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த சனி பகவான் அவருடைய பார்வைன்னு சொல்லக்கூடிய 3, 7, 10, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துல உள்ளது. இந்த பார்வைகள் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துறது இந்த 2 வருஷம், அதாவது 6/3/2026 24/4/2028 வரலும் உண்டான காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்க போகிறது அப்படின்றத வந்து ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தை பாழ் பண்ணுவார், பார்க்குற இடத்தையும் பாழ் பண்ணுவார். அப்படின்ற டயத்தில் ராசிக்கு 12ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ரிஷப ராசி, ரிஷபத்தை பார்க்குறாரு. ரிஷபம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம்ன்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அயன சயன போகஸ்தானம். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுடைய தூக்கத்தை தொலைப்பார். கடினமான உடல் உழைப்பை செய்ய வைப்பார். ஆனால் அபரிமிதமான லாபத்தை கொடுக்க மாட்டார். கொடுக்கக்கூடிய லாபத்தின் தன்மையை கூட்டுவாரே தவிர பெரிய லாபத்தை கொடுக்க மாட்டார். ஏன் ஜாமி அப்படின்னாக்க, தூக்கத்தை கெடுத்துட்டு உழைக்கிறீங்க, உழைப்புக்கு உண்டான பலன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குறைந்த அளவு கிடைக்கும், பட் மனசு நிறைவாக இருக்கும். ஆனால் தூக்கம் தொலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, இதை தவிர அவர் பார்க்குறது ராசிக்கு 4ஆம் இடமான உங்களுடைய மிதுனத்தின் அதிபதியான இன்னொரு இடமான 4ஆம் இடம், அது கன்னி, அதனுடைய அதிபதி புதன். நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது 4ஆம் இடம் அப்படின்றது இது மாத்ருஸ்தானம் அல்லது வண்டி வாகனஸ்தானம், லோயர் எஜுகேஷன் ஸ்தானம் அல்லது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்த சனி பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசி அன்பர்களின் தாயாருக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் கூட உடனடியாக உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகிறது சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா பொருளாதார விரயங்கள் கடுமையாக இருக்கும். சரி, அதே போல் லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மிதுன ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு படிப்பில் கவனமின்மை, ஞாபக மறதி இதெல்லாம் ஏற்படும். இதனால் பெற்றோர்கள் அந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும். அப்போ குழந்தைக்கு படிப்பை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனிக்கிறது. அதே போல் குழந்தைக்கு நமக்கு தெரிஞ்சது என்ன உண்டோ அதை சொல்லி கொடுக்கறது. அதே போல் தாயார உடல்நிலை, அதே போல் இந்த வண்டி வாகனங்களில் போகக்கூடிய மிதுன ராசி என்பர்கள் எதவாக போகிறது கரெக்டாக இருக்கும். நாம் புறப்பட வேண்டிய நேரத்தை முன்னதாகவே புறப்பட்டோம்னாக்க ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணணும். அன்னெசரி ஆக்சிடெண்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எல்லாத்துலேயும் சிறந்தது நிதானமாக புறப்படுற இடத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புறப்பட்டோம்னாக்க வண்டி வாகனங்களெல்லாம் ஏற்படக்கூடிய கண்டங்களை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை குறைக்கலாம். அதே போல் இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடம் அப்படின்றது வண்டி வாகனஸ்தானம். நம்ம என்ன தான் புது காராக இருந்தாலும் ஏதாவது ஒன்று, ஒரு எலியோ இல்லாட்டி ஒரு பூனையோ கடிச்சு அது செலவு உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்மளுடைய வண்டி வாகனங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். அதே போல் வீட்டுக்கு செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்டீரியர் டெக்கரேஷன், ஒயிட் வாஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லாட்டின் ட்ரைனேஜ் அடைச்சிக்கிட்டாது அதுவாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ சின்ன ப்ராப்ளங்கள் வரும்போது அதை அப்பப்போ உடனடியாக தீர்த்துட்டோம் அப்படின்னாக்க அது பெரிய ப்ராப்ளத்துக்கு கொண்டு போகாமல் இருக்கும். சரி, அடுத்தது பார்க்கக்கூடிய பார்வை தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒன்று லைஃப் பார்ட்னர், இன்னொன்று பிஸ்னஸ் பார்ட்னர். இந்த பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், இந்த லைஃப் பார்ட்னருக்கு பொறுத்தளவுக்கு
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 7ஆம் இடத்ததிபதி ஒரு 5ஆம் மாதம் வரலும் அங்கே இருக்கிறாரு. அதாவது சனி பெயர்ச்சி ஆன பிறகு 2 மாதம் அங்கே இருக்கிறாரு. அது வரையிலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அதுக்கு அடுத்தது அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 10ஆவது மாதம் மாறுறாரு. அதுக்கப்புறம் பொறுத்தளவுக்கு 27ஆவது வருஷத்தில் 11ஆம் மாதம் மாறுறாரு. அப்போ இந்த 2 மாதம் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் விட்டு கொடுத்துட்டோம்னாக்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வருது. வாதத்துக்கு முடிவு உண்டு, விதாண்டாவாதத்துக்கு முடிவு கிடையாது. ஆனால் சனி 7ஆம் இடத்தை பார்த்ததுனால பெரும்பாலும் வாதத்துக்கு பதில் விதாண்டாவாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ விட்டு கொடுத்துடணும். யாரோ கணவரோ மனைவியோ விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இதை தவிர தொழில் செய்யக்கூடியவங்க, பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களால் இந்த காலகட்டங்களில் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா 7ஆம் இடத்துல குரு பார்க்குறவர்களும் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. குரு பார்வை நின்று விட்டு உங்களை நம்ப வச்சு கழுத்தறுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் யாரையும் அதாகப்பட்டது தொழில் பார்ட்னரை கண்கொத்தி பாம்பாக நாமளே இருக்கணும். நம்ம போயிட்டு லெதாச்சிக்காக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பொருளாதார இழப்புக்களை சந்திக்க வேண்டி வரும். நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா சனியை பொறுத்தளவுக்கு தன்னோட காரியம் ஆகணும்னாக்க என்ன ரேஞ்சுக்கு வேணாலும் போகக்கூடியவங்க, கீழ்த்தட்டு வரலும் போகக்கூடியவங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் தொழிலில் பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா பொருளாதாரத்தில் சறுக்கல்களை சந்திக்க வேண்டிய வருமா? கண்டிப்பாக சறுக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். சரி சாமி, எல்லாம் சொன்னீங்க. இந்த மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இருக்குது. அப்போ எந்த இறைவனை சரணாகதி அடையணும். எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு சரணாகதி தத்துவம் தான் மிக உசந்த தத்துவம். அப்போ சரணாகதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மத்திய பிரதேச பக்கத்தில் உஜ்ஜயினி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த உஜ்ஜயினியில் காலபைரவர் இருக்காங்க. உஜ்ஜயினி ஈஸ்வரர் புகழ்பெற்றவர், 12 ஜோதிர்லிங்கத்தில் உள்ளவர். என்ன சாமி அங்கே போக சொல்கிறீங்களே? நமக்கு தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் 40 நாள் இருக்கே. அதனால் இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் உஜ்ஜயினிக்கு போயிட்டு அந்த காலபைரவரையும் அந்த ஈஸ்வரனையும் வழிபட்டுட்டு வந்தால் சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பழைய ஈஸ்வரன் கோயிலில் வடகிழக்கு மூலையில் காலபைரவர் இருப்பார். அந்த காலபைரவருக்கு உகந்த நாள் அப்படின்றது தேய்பிரை அஷ்டமி. அந்த 6/3/2026 24/4/2028 வரையிலும் வரக்கூடிய ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் காலபைரவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல் விலகும். சரி, அதுவும் என்னால் முடியாது அப்படின்னாக்க 6/3/2026 24/4/2028 வரலும் நான் சொல்லக்கூடிய காயத்ரியை கார்த்தால ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரிய உதயத்துக்கு அப்புறம் மிக மிக குறைஞ்சபட்சம் 8 முறை சொல்லணும். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 8 ட்ரிப்பு சனி காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாமே ஓடிடும். சரி, மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன அப்படின்றத நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மிதுன ராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் சனி பகவான் போயிருக்கார். அதாவது 10ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும், ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழிலில் பார்த்தீங்களே ஆனால் பெரிய மாறுதல்கள் வரும். கூட்டு தொழிலில் வந்து எதிர்பாலினத்தவர் எதிர் பார்ட்னர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, ப்ரமோஷன் மூலியமாக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தலையானால் திருமண பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். இருந்தாலும்
அந்த பாக்கியத்தில் வந்து பார்த்தீங்களேயானால் இந்த லீகாலிட்டியில் பிரச்சனை வரும், வேலை செய்ய வேண்டிய சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். எடுத்த காரியங்களில் பார்த்தீங்களேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து சிறு சிறு தொல்லைகள், பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர் வந்து தான் செய்யறதை செஞ்சுட்டே இருப்பார், இந்த மாதிரியான பிரச்சனை, பார்ட்னர் உங்களை ஏமாற்றக்கூடிய சில நேரங்களில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனி பெயர்ச்சி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய சனி பெயர்ச்சி அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.